ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த வாரம் கோலிவுட்டில் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு ஃபீல் குட் கண்டென்ட்டாக உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படமான 3BHK திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரிவ்யூவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். 3BHK இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த கதை வந்து 2006 ஆரம்பமாகுது. சரத்குமார், தேவயானி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு 2 பசங்க. சித்தார்த் ஒருத்தர், இன்னொருத்தவங்க மீதா ரகுநாத். 2 பேருமே ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. +2 படிச்சுட்ருக்காரு இவங்க வந்து 9th படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ சரத்குமாருக்கு இந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது, சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கனவு. அதுக்காகவே காசுலாம் சேவ் பண்ணி வைக்கிறாரு. திடீர்னு அது செலவும் ஆயிடுது. வாடகை வீட்டில் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. குடும்ப சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் தேவைகள் ஏற்படுது. டக்குன்னு எமர்ஜென்சி ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து ஒரு கனியாகவே இருக்குது. நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆன பிறகு இவங்க வீடு வாங்கினாங்களா இல்லையா, அதெல்லாம் எப்படி நடக்குது, அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இவங்க சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த 3BHK படத்தினுடைய கதை. படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான். மொத்தமே ஒரு 6-7 பேர் தான் அதில். சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத், அப்புறம் சைத்ரா, யோகி பாபு ஸ்பெஷல் கேமியோ பண்ணியிருக்காரு. இவங்களை தவிர்த்து தலைவாசல் விஜய் 2-3 சீன் வந்துட்டு போகிறாரு. சரஸ்வதி மேனன் அவங்களும் ஒரு 2-3 சீன் வந்துட்டு போகிறாங்க. படத்தினுடைய மெயின் பில்லரே சரத்குமார் தான். இந்த குடும்பத்தினுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற, அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி கொட்டக்கூடிய ஒரு மனுஷன். உண்மையே ரொம்ப பெர்ஃபெக்டாக சரத்குமார் அந்த ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. படத்தில் நீங்கள் சரத்குமார் சிரிக்கிறத வந்து ஒரு 2-3 ஃப்ரேமில் மட்டும் தான் பார்க்க முடியும். படம் முழுக்கவே அவர் ரொம்பவும் டல்லாக தன்னுடைய முகத்தை வச்சுக்கிறது, குடும்பத்துக்காக உழைக்கிறது, எப்படி நம்ம வீடு கட்ட போகிறோம், குழந்தைங்களுடைய படிப்பை நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு குடும்பத்துக்காகவே யோசிச்சுட்டு வாழ்கிற ஒரு மனுஷனுடைய கதாபாத்திரம். ரொம்பவும் மெச்சூர்டாக அந்த ஒரு கேரக்டரை சரத்குமார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்தை இன்னும் ஒரு படி அந்த கேரக்டரை இன்னும் எலவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லலாம். ரொம்பவும் சூப்பராக சரத்குமார் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 2006 ஆரம்பித்து இப்போ ப்ரெசன்ட் வரைக்கும் ஒவ்வொரு டைம்லையும் அவருடைய கெட்டப்பையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சில இடங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலுமே அவருடைய அந்த ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. தேவயானி அவருடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த வேலையை அவங்க சரியாக பண்ணிட்டு போயிருக்காங்க. மீதா ரகுநாத் அவருடைய பொண்ணாக ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு டாப்பர் மாதிரியான ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. துருன்னு அவங்களோட நடிப்பு நல்லா இருந்தது. என்ன டக்குன்னு ஒரு சீனில் வந்து ரொம்பவும் எமோஷனல் ஆகி நம்மளே அழுவ வச்சிட்டாங்க. ஒரு சிங்கிள் டேக்கில் ஒரு சீன் பண்ணியிருக்காங்க மீதா ரகுநாத். கண்டிப்பாக அந்த சீன் பார்க்கும்போது ஓகே, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நடிப்பு திறமை இருக்குது, நல்லா பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை மீதா ரகுநாத் கொடுத்துருக்காங்க. சித்தார்த் படத்தினுடைய ஹீரோ அவர் தான். அவருடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதம் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. அதாவது அப்பா ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு, ஆனால் இவருக்கு படிப்பு வரல, எதுவும் வரல, ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து போராடிட்டே இருக்காரு. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சித்தார்த் ஏற்று பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம், ஆனால் ஃபேமிலிக்காக மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும், அம்மா அப்பாக்காக மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். பட் கடைசியில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஒரு கட்டத்தில் நாம் இருப்போம், ஓகே இனிமேல் நமக்காக நாம் வாழுவோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் சித்தார்த் ஒரு நல்ல நடிப்பாக கொடுத்துருக்காரு. அவருடைய லுக்குமே சின்ன பையனாக காட்டுறது, அதுக்கு பிறகு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி காட்டுறது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவும் நீட்டாக இருந்தது. இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் காப்பாற்றிருக்கிறது அவருடைய நடிப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ சைத்ரா சித்தார்த்துக்கு ஜோடியாக வராங்க. ஒரு 2-3 சீன் தான் அவங்கள நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த காட்சிகளில் அவங்களோட நடிப்பு நல்லா இருந்தது. யோகி பாபு வரக்கூடிய அந்த சின்ன போர்ஷனுமே ஒரு நல்லா சிரிப்பு ஊட்டுற மாதிரி இருக்குது. அவர் தன்னுடைய வேலையை சரியாக பண்ணிட்டு போயிட்டார். மற்றபடி தலைவாசல் விஜய் ஆகட்டும், சரஸ்வதி மேனன், இவங்கெல்லாம் தங்களுடைய கேரக்டர் வேலையை சரியாக பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த படம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கண்டென்ட், அதாவது எல்லா மிடில் கிளாஸுக்குமே சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். பல பேருக்கு அது கனவாகவே இருந்து அப்படியே காத்தோட கலைஞ்சும் போயிருக்கு. அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இந்த படம் மூலமாக கொண்டு வந்திருக்காரு. ஈஸியாக படமாகிற ஆடியன்ஸுக்கு அது நமக்கு கனெக்ட் ஆகுது. அதாவது அந்த சொந்த வீடு வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ பணம் சேர்த்து வைப்போம், கிட்டத்தட்ட வீடு போய் பார்த்துருப்போம், எல்லாமே வாங்க சூழல் வந்துடும். பட் கடைசி கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும், அதை நம்ம வாங்க முடியாமல் போயிடும். இன்னொரு பக்கம் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எதாவது சேர்த்து வைப்பாங்க, நம்ம வந்து ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சேர்த்து வைப்பாங்க.
சேர்த்து வச்சுட்டு வீடு வாங்க போகிற சமயத்தில் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி நமக்கு வந்துருச்சு, ஒரு மருத்துவ செலவு வந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சிருக்க பணம் எல்லாம் மெடிக்கல் செலவுக்கே போயிடும். இந்த மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்பவும் யதார்த்தமாக இந்த படத்தில் வந்து ஸ்ரீகணேஷ் காட்சிப்படுத்தியிருக்காரு. அது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஸ்ரீகணேஷனுடைய அந்த ஒரு ரைட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி குருதியாட்டம் படம் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீகணேஷ். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் உழைச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அம்ரித் ராம்நாத் அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இந்த படம் முழுக்க உங்களுக்கு டயலாகை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு சீன் பை சீன் அந்த மியூசிக் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. வேறு வேறு மாதிரி கொடுத்து அம்ரித் வந்து வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. மாண்டேஜில் வரக்கூடிய 2-3 பாடல்களுமே நமக்கு கிரிப்பிங்காக இருக்குது. எந்த இடத்துலையுமே அது லேகாக நமக்கு இல்லை. படத்தினுடைய எடிட்டிங் ஆகட்டும், படத்தினுடைய திரைக்கதை மொத்தமே படத்தினுடைய டியூரேஷனே உங்களுக்கு 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு முடிஞ்சிருது. படம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் ஒரு என்கேஜிங்கான ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3BHK படம் எல்லாருக்குமே ஒரு ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. படத்தில் உள்ள மைனஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காட்சிகள் நமக்கு கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக தெரிஞ்சது. அதாவது ரொம்பவும் யதார்த்தமாக இல்லாமல் சில காட்சிகள் மட்டும் ஏன் ஒரு செயற்கையாக இருக்குது, இது கொஞ்சம் ஏன் இவங்க குடும்பம் வந்து ரொம்பவும் சோகத்திலே இருக்காங்க, தேவயானி ஏன் கிச்சன்லேயே இருக்காங்க, அவங்க வந்து வெளியே பேசவே மாட்டாங்களா, ரொம்பவும் அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. பட் படம் போகிற போக்கில் நமக்கு அந்த குறைகள் வந்து பெருசாக தெரியல. படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு படம் பார்க்குற எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த படம் ஒரு ஹோப், இப்போ இல்லாட்டி எப்போயாவது நம்ம கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே இந்த படம் கொடுக்குது. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்துட்டு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது, அதை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்களா, முழுக்க முழுக்க அதை வச்சு மட்டுமே எப்படி பண்ணியிருப்பாங்க, ரொம்பவும் ஜவ்வா இருக்குமே அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் எல்லாம். பட் படம் பார்க்கும்போது அந்த கேள்வி எல்லாமே முடிஞ்சிருது. வீடு பற்றி மட்டும் கிடையாது, அந்த வீடு மட்டும் இல்லாமல் அந்த குடும்ப உறவுகள் பற்றியும் பேசியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஒரு நல்ல செட்டிலான ஒரு ஃபேமிலியாக இருந்தால் ஈஸியாக அவங்களுக்கு நம்ம கட்டி கொடுத்துடலாம், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அது தப்பு அப்படின்னு இந்த படத்தில் ஒரு விஷயத்தில் கன்வே பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் கிட்டத்தட்ட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த படத்தோட இது பார்க்கும்போது அது கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி நம்ம யாரும் பண்ணக்கூடாது. ஒரு வெல் செட்டிலான ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பொண்ணை கொடுத்துட்டா பொண்ணு செட்டில் ஆயிடுவா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த படத்தில் ஒரு மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்க பேச்சை கேட்டு ஓகே இது படிப்பா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், அது படிப்பா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் கேட்டால் அது நமக்கு தான் பேக் ஃபயர். நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன தேவையோ அதை நாமளே முடிவு பண்ணிக்கிறணும் அப்படின்ற ஒரு ஒன்லைனையும் இந்த படம் மூலமாக கன்வே பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஃபெயிலியர் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் சக்ஸஸ் போக முடியாது. அதை தாண்டி நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவும் இந்த படம் நமக்கு கொடுக்குது. ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம் இந்த படம். ஸோ மொத்தத்தில் இந்த 3BHK எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியாக போய் கொஞ்சம் கண்கலங்க, கொஞ்சம் சிரிக்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ரொம்பவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு போனீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும்.